கடந்த 2 நாளா தமிழ்நாட்டுல சில அதிர்ச்சிகரமான அரசியல் நகர்வுகள், சில அதிர்ச்சிகரமான ஆய்வுகள், அப்புறம் பாத்தீங்கன்னா, என்னது இப்படியெல்லாம் நடக்குதே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கான, சர்ப்ரைசிங்கான சில விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்குது. எல்லாமும் ஆஸ் யூசுவல் தளபதி விஜய் அவர்களையும் அவருடைய கட்சியையும் சுத்தி தான் இந்த அரசியல் நகர்வுகள், இந்த ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் அண்ட் எக்ஸைட்டிங் நியூஸஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ என்னென்ன சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் முருகன் டெம்பிள பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு அறிக்கை ஒண்ணு வெளியிட போறாங்க. அந்த ஆய்வு அறிக்கைக்கு முன்னாடி ஆய்வு பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஆய்வு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். ஸோ இவர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இவர் தாவேகாவை சேர்ந்தவர். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 2-3 நாளா குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 1 வீக் 10 டேஸா பாத்தீங்கன்னா ரமேஷ் அவர்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமாவும், ஃபேஸ்புக் மூலயமாவும், ட்விட்டர் மூலயமாவும் பல கோடி பக்தர்கள் கிட்ட இருந்து சில ரிக்வஸ்ட் வந்திருக்கு. நீங்க தயவு செய்து அங்க போயிட்டு ஒரு ரைடு ஒண்ணு பண்ணுங்க. அந்த ரைட்ல சில விரும்பத்தகாத மாற்றங்கள், விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சரி, என்னதானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆடியன்ஸ் கிட்ட, சில மக்கள் கிட்ட அவர் பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி அங்க நிறைய பேர் அர்ச்சகர்கள் பேர்ல லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறாங்க. சரி, எதுக்காக லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவருக்கு செவி வழி செய்தியாகவும் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் வந்த நியூஸ்ல என்னன்னா, இந்த சிறப்பு தரிசனம்னு ஒண்ணு பண்றாங்க. ஸோ அந்த சிறப்பு தரிசனத்திற்கு பாத்தீங்கன்னா சீக்கிரம் நாங்க உங்களை கூப்பிட்டு போயிருவோம், நீங்க ரொம்ப நேரம் லைன்ல வெயிட் பண்ண தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க தலையில பாத்தீங்கன்னா 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு மிளகா அரைச்சு அவங்க கூப்பிட்டு போயிறாங்க. சட்டப்படி பாக்குறப்போ இது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அது ஆன்லைன் யாரு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படிங்கிற இதுலதான் அந்த ஒரு அடுக்கல தான் வரப்புமே தவிர அந்த ஸ்பாட்ல போயிட்டு திருச்செந்தூர்ல போயிட்டு அப்போ போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது சரிப்பட்டு வராது. டிபெண்ட்ஸ். சில நேரங்கள் கிரௌடு ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா யார் ஆல்ரெடி புக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதியை தவிர எல்லா நேரத்திலும் எல்லா பக்தர்களுக்கும் அனுமதி கிடையாது. கூட்டம் ஜாஸ்தி இருக்கிறப்போ எல்லா பக்தர்கள் மாதிரி நீங்களும் கூட்டத்தோட கூட்டமா தான் வந்தாகணும். ஒருவேளை சிறப்பு தரிசனம் அப்படி நீங்க போறீங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்க பே பண்ணி சிறப்பு தரிசனத்திலையும் நடந்து அந்த கடவுளை போய் தரிசனம் செஞ்சாகணும் அப்படிங்கிறது தான் ரூல். இப்ப இந்த ரூல் மீறப்படுறதா பாத்தீங்கன்னா நம்ம இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங்கே பாத்தீங்கன்னா இவர் அண்ட் இவருடைய ஒரு டீம் ஒரு 3-4 பேர் சேர்ந்து போயிட்டு ஒரு ரைடு ஒண்ணு பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவரு தான் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிறதையே காமிக்காம மாஸ்க் போட்டுட்டு கேப் போட்டு போயிருக்கிறாங்க. அண்ட் கூட இருந்து அவருடைய ஃப்ரெண்டான ராமு அப்படிங்கிற ஒரு அசிஸ்டண்ட்டை அனுப்பி இந்த மாதிரி 4 பேருக்கு இந்த மாதிரி சிறப்பு தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசி பாரு, லஞ்சம் வாங்குறாங்களா இல்லை அப்படிங்கறத எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவரும் போய் கேட்டிருக்கிறாங்க. அங்க ஒரு அர்ச்சகர் பேர் பாத்தீங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு சிறப்பு தரிசனம் அவைலபிள் இருக்கு சார், நான் உங்களை கூப்பிட்டு போறேன், ஆனா தலைக்கு 1000. ஸோ 4 பேர் நீங்க சொல்றீங்க 4000 ரூபாய் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வீடியோ எடுத்து நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கிட்ட காட்டியிருக்காங்க. ஸோ தமிழ் கடவுளான முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பாத்தீங்கன்னா சிறப்பு தரிசனத்திற்கு அர்ச்சகர்கள் மூலியமா பாத்தீங்கன்னா தலைக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற விகிதத்துல லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்போ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் எதுவுமே பண்ணல. இவர் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா மீடியாவுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணாம, இல்ல மீடியாவை கூப்பிட்டு போயிட்டு இது பண்றது அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. டக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவரு ஐயப்பன் அப்படிங்கிற அர்ச்சகர் அண்ட் அர்ச்சகர் கூட இருந்த ஒரு 3 பேர், அதுல 2 பேர் பாத்தீங்கன்னா கோயில் ப்ரொடெக்ஷனுக்கு நிற்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அதுல 2 பேர் பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு 4 to 5 பேரை பாத்தீங்கன்னா ரமேஷ் அவர்கள் பிடிச்சிருக்காங்க. அவங்கள கையும் களவுமா பிடிச்சிட்டு அவங்களையும் கேட்கிறப்போ எஸ் நாங்க தப்பு பண்ணோம் சார் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐயப்பன் அப்படிங்கிறவரை இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. இந்த 2 முன்னாள் ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா பணி நீக்கம் செய்யப்படுறதுக்கான என்னென்ன விஷயங்களோ அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது இல்லாம அந்த லஞ்சம் இந்த ஊழல்ல ஈடுபட்ட அந்த 4-6 பேரையுமே பாத்தீங்கன்னா வாய்மொழி உத்தரவா பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒண்ணு எழுத சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரமேஷ் அவர்களுமே பாத்தீங்கன்னா மீடியாஸ் கிட்ட இந்த விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் சில விஷயங்களை எல்லாமே அவரும் கோத்ரூ பண்ணிட்டு அண்ட் என்னென்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு திருச்செந்தூர் முருகன் டெம்பிள்ல எவ்வளவு காணிக்கை வருது,
கோயிலுடைய மொத்த சொத்து மதிப்பு என்ன, அண்ட் இங்க வரக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து தரமான ஃபுட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுதா, தரமான அக்கமடேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அமைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பா எந்த விஷயமே இல்லாம வந்து இந்த அறநிலையத்துறை வந்துட்டு பக்கபலமா இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இவர் ஆய்வு செஞ்சு இந்த ஆய்வறிக்கை வந்துட்டு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு. May 30 அன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஆய்வு அறிக்கையா வந்துட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போய் சேர்க்க போறதா நம்ம ரமேஷ் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சூப்பர் மேட்டர். இது வந்து நம்ம அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த ஒரு அருமையான ஒரு ரைடு, அதுல நடந்த விஷயங்கள் இது ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம புசி ஆனந்த் அவர்கள். ஸோ சார் பாத்தீங்கன்னா நம்ம டி நகருடைய எம்எல்ஏ. உலகமே என்ன நடந்தாலும் என்னுடைய தொகுதி என்ன, என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு இவர் பேசாம இயங்கிட்டே இருப்பாரு. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்துட்டு கரெக்டாக பண்ணிட்டே இருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம டி நகர் எம்எல்ஏ சார் புசி ஆனந்த் சார் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலக பட்டினி தினங்கள் இல்லையா, ஸோ இந்த உலக பட்டினி தினத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து பார்த்தீங்கன்னா சமபந்தி முறையில எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது இந்த வருஷத்துல நடக்கிற 3வது விருந்தோம்பல் சமபந்தி முறையில. ஸோ இந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதே மாதிரி டி நகர்ல நிறைய இடங்கள்ல இந்த என்ன சொல்றது, இந்த சாக்கடை டிச்சு தண்ணி எல்லாம் வந்துட்டு வெளியே வருது. குப்பைகளை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட மேனிக்கு வந்து மக்கள் வந்துட்டு போட்டுட்டு போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய புகார்கள் வந்திருக்கு. அண்ட் பாதியிலே பில்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாத நிறைய பில்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஏன், என்ன, இதற்கு ரீசன், எதற்காக வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இன்னுமே முடிக்கப்படாம இருக்கு, அதனுடைய ஓனர் யாரு, என்ன பர்பஸ்க்காக இந்த பில்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை, ஆய்வறிக்கை, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்களும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய தொகுதியில இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு, இதை வந்துட்டு நான் முடிச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதற்கான ஆய்வறிக்கையை வந்துட்டு புசி ஆனந்த் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்ம ஆதவ அர்ஜுனா சார் அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சில தமிழ்நாடுடைய ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் அந்த இதில் டிபார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய முக்கியமான அஃபீஷியல்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட வந்துட்டு போய் கன்வே பண்ண போறாரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஒரு கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு விஷயம், ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்க போது. அதுக்கு முன்னாடி அங்க இருந்த குழந்தைகள் கிட்ட இவர் பேசுறப்போ அங்க இருந்த குழந்தைகள் காலில் ஷூஸ் போடாம இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறப்போ வந்துட்டு இதை சார் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த ஷூஸ் போட்டு ஓடுற பழக்கம் இல்லை, வறுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காரணமாக, அதனால நான் ஷூஸ் போடாம ஓடி பழகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வயசுல ஓடலாம், இதுவே வந்து பின்னாடி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதெல்லாம் வந்துட்டு எப்படி களை எடுக்கலாம், இதெல்லாம் எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் நேத்து நான் சொன்னேன் இல்லையா, டெல்லி போயிட்டு வந்த நம்ம முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே பாத்தீங்கன்னா அவருடைய உதவியாளர் ஜெகதீஷ் அவருடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட போயிருக்காரு. ஸோ அதை முடிச்சுட்டு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்திருக்கிறாரு, தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காரு. ஸோ தலைமைச் செயலகத்துல சில முக்கியமான ஆட்கள் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான ஆளுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் கோபைன் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய தலைமை செயலர் அலுவலர் திரு என் ஸ்ரீதர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலாண்மை இயக்குனர் திரு AR உன்னிகிருஷ்ணன், மனிதவளத்துறை டாக்டர் யுவராஜ், இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை மீட் பண்ணி அந்த அவங்களுடைய நீட்ஸ் என்ன, ஏதாவது இன்வெஸ்ட் பண்றாங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்துட்டு எப்படி எல்லாம் பண்ணலாம், எந்தெந்த ஏரியால வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு நம்ம கவனம் செலுத்தி வந்துட்டு உங்களுடைய கம்பெனி இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த 2-3 நாளா இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமா இந்த அறநிலைத்துறை பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர் முருகன் டெம்பிள்ல மட்டும் இல்ல, மெயினா எல்லா மிகப்பெரிய டெம்பிள்லயுமே வந்துட்டு இந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. இது முந்தின ஆட்சியில வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனா நடந்தது. இப்போ வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை வந்துட்டு களை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு தொடக்க புள்ளியா நான் இதை பாக்குறேன். இந்த தொடக்க புள்ளியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய அரசியல் பேசலாம். தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை.